அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை மாதமான இந்த மாதத்துல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் மேசராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சித்திரை மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். உலகம் அனைத்திற்கும் இருள் அகற்றும் ஆதவனாகும், புற இருள் நீக்கும் நவ கிரக நாயகனாகவும் ஒளி வீசி பிரகாசிக்கும் சூரிய பகவான் குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசியை விட்டு தனது உச்சபல ராசியான மேசத்திற்கு மாறும் தினமே தமிழ் புத்தாண்டு மலரும் புண்ணிய தினமாகும். தேவர்களுடைய உலகிற்கும் இப்போ உலக மக்களுக்கும் பலமாக அமைந்திருப்பது சூரியனாகும். மறைந்த நமது முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்கு அமாவாசை மாத பிறப்பு, கிரகண புண்ணிய காலங்கள் மற்றும் பல புனித தினங்களில் நாம் செய்யும் தர்ப்பணம், பித்ரு பூஜைகள், பிண்ட தானம் ஆகியவற்றை தவறாது நாம் முன்னோர்களிடம் சேர்ப்பிக்கும் தெய்வீக சக்தி வாய்ந்த சூரியன் மேசராசியில் அதிக பலத்தையும் துலாம் ராசியில் வீரிய குறைவையும் அதாவது நீச்சம் பெறுகிறாரு. ஜோதிட கலையில் ஓர் விசேஷ தனி சிறப்பு பெற்ற கணித முறை ஒன்று உள்ளது. அதற்கு சூரிய சித்தாந்தம் என்று பெயர். நமது சூரிய மண்டலத்தில் திகழும் 8 கிரகங்களுக்கும் சூரியனிடமிருந்தே தங்களது சக்தியை பெறுவதற்காக அதர்வன வேதம் கூறுகிறது. நமது ஆரோக்கியத்திற்கும் சூரியனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நமது சரீரத்தில் இதயம், இரத்தம், நரம்புகள் ஆகியவற்றை பாதுகாப்பது சூரியனுடைய சக்தி வாய்ந்த கிரகணங்களே. மனித பிறவி எடுத்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் உடல் உபாதைகளை அவரவரது ஜனன கால ஜாதகத்திலிருந்து துல்லியமாக கணித்து அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக சருமம் மற்றும் இதயம் சம்பந்தமான பாதிப்புகளை மிக சரியாக கண்டுபிடிக்க ஜாதகத்தில் சூரியனுடைய நிலை மிகவும் உதவுகிறது. மேலும் சூரியனே ஆத்மகாரகன் ஆவாறு, அதாவது தந்தை வழியை குறிப்பவர் சூரியன். ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற்றிருப்பவர்கள் ஆத்ம பலத்தில் உயர்ந்து விளங்குவார்கள். அதற்கு மாறாக சூரியன் பலம் குறைந்திருந்தால் அத்தகையவர்களுக்கு மனோபலம் குறைந்து சபலங்கள் அதிகமாக ஏற்படும் என ஜோதிட அலங்காரம் எனும் மிக பழமையான நூல் கூறுகிறது. தற்கால பேரறிஞர்களின் கணிப்பின்படி இந்நூல் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முந்தையது எனவும் கூறப்படுகிறது. மானிட பிறவி எடுத்து தங்களது ஜீவித காலம் முடிந்த பிறகு எங்கு எத்தகைய மறுபிறவி எடுத்திருக்கிறார்கள் என்பது சூரியனுக்கு மட்டுமே தெரியும். அவர்களுக்கு செலுத்தும் நன்றி கடனாக அவர்களை உத்தேசித்து நாம் செய்யும் தர்ப்பணம், பித்ரு பூஜைகள், தான தர்மங்கள் ஆகியவற்றின் பலனை அவர்களிடம் சிறிதளவு பிறளாது கொண்டு சேர்ப்பவர் சூரிய பகவானே. இத்தகைய தெய்வீக பெருமைகளை கொண்டு திகழும் சூரிய பகவான் மேசராசிக்கு மாறுவதன் மூலம் தற்போதைய குரோதி புத்தாண்டு பிறக்கிறது. தன்னிகரற்ற பெருமகளை ஒருங்கே கொண்டுள்ள இந்த சித்திரை மாதத்தின் பெருமைகளை இம்மாதம் நிகழ உள்ள புண்ணிய தினங்களை கொண்டு தெளிவாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இந்த சித்திரை மாதம் பிறக்கும் போதே சஷ்டி விரதம் எனும் சக்தி வாய்ந்த புண்ணிய தினமாக திகழ்கிறது. இன்று விரதமிருந்து கந்த சஷ்டி கவசம் எனும் சக்தி வாய்ந்த துதியினால் பார்வதி மைந்தனாகிய முருகப்பெருமானை பூஜிப்பது அறிந்தோ அறியாமலோ செய்துள்ள அனைத்து பாவங்களும் சூரியனை கண்ட பனி போல் அந்த வினாடியே நீங்கிவிடும். கருணைக்கு உதாரணமாக திகழும் அவ்வடிவேலனின் அவதாரம் திருக்கையிலேயத்தின் தெய்வீக புனித தடாகமான மானச சரோவர் கரையில் பிரகாசிக்கும் மந்தாதா சிகரத்தில் உள்ளது. இப்பொழுதும் திருக்கைலாயகிரி யாத்திரை செல்லும் ஏராளமான பக்தர்கள் இந்த சிகரத்தை தரிசித்து வருகின்றனர். இத்தகைய மகத்தான சஷ்டி விரதம் ஒன்றும் புண்ணிய நன்னாளில் சித்திரை மாதமும் குரோதி புத்தாண்டும் பிறப்பது நமது பாக்கியமாக அமைந்திருக்கிறது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட இந்த சித்திரை மாதத்துல மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் சனி, செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டிருக்குதுங்க. மேலும் சித்திரை மாதம் 18ஆம்
11ஆம் தேதி குரு பகவான் தனஸ்தானத்திற்கு மாறுவதும் மிகச்சிறந்த ஒரு கிரக மாறுதல் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் சுக்கிரனாலும் எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்க இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே பண பிரச்சனை என்பது மேசராசினியர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல சற்று தாராளமாகவே செலவு செய்யக்கூடிய அளவிற்கு பணவரவு ஏற்படக்கூடிய ஒரு மாதமா இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது. கிரகங்கள் கொடுக்கும் போது செலவு செய்வதை விட சேமித்து வைத்துக் கொள்வதே விவேகமான ஒரு செயல் என்பதால கிடைக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி எதிர்காலத்திற்கென்று சற்று சேமித்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியனும் விரயத்தில் ராகுவும் நிலை கொண்டுள்ளதால உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு ரூணஸ்தானத்தில் கேது நிலை கொண்டு இருப்பதால பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க. திருமண முயற்சிகளுக்கு மிகவும் ஏற்ற ஒரு மாதமா இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்கள் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்கும் பிள்ளை அல்லது பெண் விடுப்பில் வருகை தருவது மகிழ்ச்சியை அளிக்குங்க. குடும்பத்தில் சிறு சுப காரியம் ஒன்று நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் சித்திரை மாதம் உத்தியோக ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்தில் நல்ல சுபபலத்துடன் சஞ்சரிப்பதால மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உதவியும் கிடைக்க இருக்குதுங்க. இது மட்டும் இல்லாம அலுவலக சூழ்நிலை நிம்மதியை தருங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்துல ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. சனி பகவானுடன் செவ்வாய் இணைந்திருப்பதால வேலை சுமையும் பொறுப்புகளும் உங்களுக்கு பொறுமைக்கு சோதனையாக அமையுங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசியினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த மாதத்துல நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவை அனைத்தையுமே சமாளித்து விற்பனையை அதிகரிக்கும் திறனை சனி பகவானும் செவ்வாயும் உங்களுக்கு தந்தருள்றாங்க. புதிய முதலீடுகளும் விஸ்தரிப்பு திட்டங்களிலும் ஈடுபடுவதற்கு இந்த மாதம் ஏற்றதாக இல்லைங்க. ஏனெனில் விரயஸ்தானத்தில் பலம் வாய்ந்த ராகு அமர்ந்திருக்கிறாரு. சில்லறை வியாபாரிகள் கடன் வாங்குவதை இந்த மாதம் தவிர்ப்பது நல்லதுங்க. விரய குரு கடனை விருத்தி செய்வாரு என கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. வெளிமாநில பயணங்களும் தொடர்புகளும் லாபகரமாக இருக்குங்க. நிதி நிறுவனங்கள் தக்க தருணத்தில் உங்களுக்கு உதவிகரமாக அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மேஷ ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு போட்டிகள் சற்று கடுமையாக தாங்க இருக்கும். அவை அனைத்தையுமே சமாளித்து விற்பனையை அதிகரிக்கும் திறனை சனி பகவானும் செவ்வாயும் தந்தருள்கிறாங்க. புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களை ஈடுபடுவதற்கு இந்த மாதம் ஏற்றதாக இல்லைங்க. ஏன்னா விரயஸ்தானத்தில் பலம் வாய்ந்த ராகு அமர்ந்திருக்கிறாரு. இதனால மேசராசியை சேர்ந்த சில்லறை வியாபாரிகள் கடன் வாங்குவதை இந்த மாதம் தவிர்ப்பது மிக மிக நல்லது. அவசியத்திற்கு கடன் வாங்க வேண்டும் என்ற விருப்பம் வாங்கியே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தின் பேரில் உங்களுக்கு எவ்வளவு பண தேவையோ அவற்றிற்கு மட்டும் கடன் வாங்குவது மிக மிக நல்லது. விரையராகு கடனை விருத்தி செய்வார் என கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்துல இந்த விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. வெளிமாநில பயணங்களும் தொடர்புகளும் லாபகரமாக இருக்குங்க. நிதி நிறுவனங்கள் தக்க தருணங்கள்ல உங்களுக்கு உதவிகரமாக அமையக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குது. மேசராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாகவே சஞ்சரிப்பதால வாய்ப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குங்க. வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர ஏற்ற ஒரு மாதமாதான் இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மக்களிடையே புகழ் அதிகரிக்குங்க. உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாதான் இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குது. பரதநாட்டியம், சங்கீத
சங்கீதம் ஆகியவற்றை பயிற்சிக்கும் பள்ளிகள் திறப்பதற்காக கிரக நிலைகள் மிகவும் அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க. அதுவும் லாபகரமாகவும் கிரக நிலைகள் இருப்பதால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குது. மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களுமே சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால கட்சி ஆதரவு பெருக இருக்குதுங்க. செல்வாக்கு அதிகரிக்க இருக்குது. பெரிய அரசியல் கட்சிகளிடமிருந்து போட்டி போட்டுக்கொண்டு அழைப்பு வரக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. தீர சிந்தித்து சரியான முடிவெடுப்பதற்கு கிரக நிலைகள் சாதகமாக உள்ளது என்பதால சற்று கவனமாகவும் எச்சரிக்கையோடும் முடிவுகளை எடுப்பது நல்லதுங்க. மேசராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புதனும் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாகவே நிலை கொண்டிருக்குதுங்க. இந்த சித்திரை மாதம் முழுவதுமே கல்வி முன்னேற்றம் என்பது நிச்சயம் கிடைக்குங்க. குறிப்பா விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கு வெளிநாடு சென்று பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. தேர்வுகள்ல சரியான விடைகள் எழுதுவதற்கு புதனுடைய சஞ்சார நிலை பெருமளவுல உங்களுக்கு உதவிகரமா அமைஞ்சிருக்குதுங்க. நினைவாற்றலை தந்தருளுங்க. மற்ற கிரகங்களுடைய நிலைகளும் சுபபலம் பெற்றிருப்பதால நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ சரியான ஒரு மாதமா இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது. மேசராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமி காரகரான செவ்வாயினுடைய சஞ்சார நிலையை விவசாயத்துறையினருடைய நன்மை தீன்மைகளை நிர்ணயித்து தருதுங்க. அத்தகைய பலத்தை பெற்றிருக்குதுங்க. செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருப்பதால தண்ணீர் உரம் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. வசதிகளும் குறையாதுங்க. வானம் பொய்க்காது. குறித்த காலகட்டங்களில் மழை பொழியுங்க. அதுவும் அளவோடு நிற்குங்க. பயிர்கள் சேதம் அடையாமல் சந்தையில் நல்ல விலையும் லாபத்தையும் பெற்று தர இருக்குதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு தருணமா இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்யும் கிரகங்கள் அதிக சுபபலம் பெற்றுள்ளதால மகிழ்ச்சியும் மன நிறைவையும் சற்று தாராளமாக உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க. உறவினர்களிடையே பரஸ்பர அந்யோன்யம் அதிகரிக்குங்க. குடும்பத்தினருடன் தீர்த்த தல யாத்திரை சென்று வரும் யோகம் அமைந்துள்ளதையும் இந்த மாத கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுது. மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் வெள்ளிக்கிழமை தோறும் தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்துவாங்க. ஈடு இணையற்ற பரிகாரம் இதுவா அமையுது.